சத்தியத்தையும் அறிவிக, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வரவேற்கிறேன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய யுத்தங்கள் பத்தி நம்ம அதிகமா பார்த்துட்டே வரோம். நம்ம சேனல்ல நீங்க யாகேலுடைய அனாயிட்டிங் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அப்புறம் சர்ப்பத்தின் ஆவி, தேள்களின் ஆவியை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்வோனும் அவனோட சேர்ந்த 10 அந்த வாதைகளுக்கு பின்னாடி ஆண்டவர் யார் யாரோட யுத்தம் பண்ணார், அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த சேனலில். அதை எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஒரு பிளேலிஸ்ட்லேயும் நாங்கள் போடுறோம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொல்லி. நீங்கள் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்ரு நம்மகிட்ட சத்ருவை கட்டினா மட்டும் பத்தாது, பிசாச ஜபத்தில் அவன்கிட்ட மறுபடியும் நமக்குள்ளே பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, வலு சர்ப்பத்தின் ஆவியை பற்றின வீடியோ இது. இதை பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம நல்லபடியாக சிறப்பாக நம்ம செயல்பட முடியும். ஆனால் அன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க, சிஸ்டர் உண்மையாமே நான் அநேக நாளை ஜெபத்தில் பிசாசை கட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ஒவ்வொரு யுத்தமாக தெரிஞ்சுக்கொள்ள அந்த ஒவ்வொரு டெக்னிக்ஸ் ஆண்டவர் தாவீது ராஜாட்டே சொல்லுவார், ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போகும்போது ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வழி நடத்துவார். நீங்கள் சிறுவை ஜனங்களை பார்த்தாலுமே அப்படிதான், மோசையை பார்த்தாலுமே அப்படிதான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒவ்வொரு டெக்னிக் சொல்லி தான் அந்த யுத்தத்தை ஜெயிக்க வைப்பார். அதனால இப்போ நம்ம கற்றுக்கிற எல்லாமே நம்ம ஜெபத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுறதுக்கு. அதாவது ஜெபத்தில் ஒரு சத்துருவை, ஒரு பிசாசை மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு, நம்மளுக்காவோ நம்ம குடும்பத்துக்காவோ யாருக்கானாலும் சரி, நம்ம போராடி ஜெயிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு காமனா ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தேவன் மனுஷனுக்கு தந்த ஒரு அதிகாரம் இருக்கு. வலு சர்ப்பத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம பாத்துருவோம். அது எங்க இருக்குன்னா, ஆதியாகமம் 1:26 ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பிள்ளைங்க இருக்கு. டீச்சர்ஸ் கிளாஸ் ஓப்பன் ஆகும்போது கேட்பாங்க, யார் கிளாஸ் லீடரா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே எல்லா பிள்ளைங்களும் கை தூக்குவாங்க. உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுப்பாங்க, ஒரு அதிகாரம். ஓகே, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் பேசினாலும் அவங்க நேம்ஸ் எல்லாம் போர்டில் எழுதணும். அப்புறம் யாராவது ரொம்ப சேட்டை பண்ணாங்கன்னா நீ அமைதியா இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா, 50 பிள்ளைகளுக்கு மேல இந்த பிள்ளைகளுக்கு அந்த டீச்சர் கொடுக்குற ஒரு அத்தாரிட்டி. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கும் ஒரு 3 ராஜ்யத்து மேல ஆண்டவர் நமக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. என்னென்ன ராஜ்யம் அப்படின்னா, வானத்துல ஒரு ராஜ்யம் இருக்கு, பிசாசுடைய ராஜ்யம். பூமியில ஒரு ராஜ்யம் இருக்கு, பூமி கீழே ஒரு ராஜ்யம் இருக்கு. இதான் 3 பிரதான ராஜ்யம். இந்த 3 ராஜ்யத்து மேலே ஆண்டவர் ஆளுகை கொடுத்துட்டாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், மனுஷன் உண்டாக்குனதுமே ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்கள், அதாவது மீன்கள் எங்க இருக்கும், பூமி கீழே தண்ணியில இருக்கிற ராஜ்யம் அது. ஆகாயத்து பறவைகள்னா வானத்துல இருக்கிற ராஜ்யம். மிருக ஜீவன்கள் பூமி அனைத்தையும், அதாவது மிருக ஜீவன்கள்னா அனிமல்ஸ்னா எதுனா இங்க பூமியில ஒரு ராஜ்யம் இருக்கு, பிசாசுடைய ராஜ்யம். இது பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகள். இந்த ஊரும் பிராணிகள்ன்றதுதான் நிறைய நேரம் எப்படி இருக்கும்னா, இங்கேயும் வரும் அங்கேயும் போகும். இப்ப ஒரு தவளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்துலையும் இருக்கும், தண்ணிக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இது முதலையுமே நிறைய நேரம் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், வெளியும் கிடக்கும். ஸோ அது ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு சில இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறத தான் ஆண்டவர் சொன்னார். மொத்தத்துல 3 கிங்டம்ஸ் இருக்கு. நம்ம இதை இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு, மேலே வானத்திலும், அதாவது ஃபர்ஸ்ட் 3ஆம் வசனத்துல ஆண்டு சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னையே தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 3 ராஜ்யம் இருக்கு. மேலே வானத்திலையும் இருக்கு, அதாவது வானத்திலையும் பிசாசு இருக்கு. ஸோ அந்த உருவத்தை காமிச்சு உங்களை வணங்க வைப்பான், அதையும் நீங்க வணங்கக்கூடாது. பூமியிலையும் ஒரு சில பிசாசுடைய கிரியைகள் இருக்கு. அந்த அனிமல்ஸோடைய உருவம் இதெல்லாம் பிசாசு அவனுக்கு எடுத்துக்கின்ற உருவம் தான். அப்ப அதை உங்கள்கிட்ட காமிச்சு வணங்க சொல்லுவான். ஆனா நீங்க அப்படியும் எனக்கு வணங்கக்கூடாது. பூமி கீழேயும் ஏதாவது ஒரு சொரூபத்தை பார்த்து நீங்க எனக்கு அந்த சொரூபத்தை வச்சு நீங்க வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், 3 ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம் இருக்கு. இந்த 3 மேலுமே ஆண்டவர் நம்ம கேட்கவே ஆளுக கொடுத்துட்டார். படைச்சதுமே நீங்க ஆண்டுக்கோங்க, உங்களுக்கு நான் ஒரு அத்தாரிட்டி தரேன் அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்ப இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா வலு சர்ப்பத்தின் ஆவியை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எந்த இடத்துல, எந்த 3 ராஜ்யம் பார்த்தோமா, இது எந்த ராஜ்யத்துல செயல்படும், இதனுடைய வேலை என்ன, நம்ம எப்படி இது ஜெயிக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எங்க செயல்படும்னா வானத்துல செயல்படுறது. டிராகன் வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து ரெக்கெல்லாம் இருக்கும், உங்களுக்கு வால் மாதிரி இருக்கும். ஸோ வலு சர்ப்பம் அப்படின்றது அந்த பிக்சர் கூட நாங்கள் போடுறோம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 8லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 7லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. அப்ப இந்த இந்த அதாவது இந்த சர்ப்பத்துல ஒரு வகை தான் இதுவுமே. ஆனா இது வந்து ஒரு வானத்துல ரெக்க வச்சு பறக்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிட் வானத்துல வந்து இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஆர்மியே இருக்கு. இந்த வலு சர்ப்பத்துக்கு வந்து ஒரு பெரிய படையே இருக்கு. அந்த படைக்கு தலைமை தாங்கிறது தான் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. ஸோ இந்த ஆவி வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது இதுல இருக்கு. இந்த ஆவிக்கு இன்னும் என்னென்ன பேர்லாம் இருக்குன்னா 9ஆம் வசனத்துல பாருங்களேன். உலகம் அனைத்தையும் மோசம் போகுகிற பிசாசு என்றும், அதுக்கு பேர் வந்து மோசம் போகுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம், பழைய பாம்பு அப்படின்னு வந்து பைபிளே இருக்கு. அது பூமியிலே தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இது ஒரு பெரிய சேனைக்கு ஒரு ஹெட்டா, ஒரு யுத்தத்துக்குரிய சேனைக்கு ஒரு பெரிய ஹெட்டா வந்து விளங்குது. இப்ப இதனுடைய முக்கியமான பணி என்ன, இதனுடைய வலு சர்ப்பத்தோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில வர்ற அநேக பிரச்சனைக்கு காரணம் இந்த வலு சர்ப்பம் தான் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். இந்த வலு சர்ப்பத்துடைய பெரிய வேலை என்ன தெரியுமா? இரவும் பகலும் நம்மளை நோட்டமிட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை ஆண்டவருக்கு முன்னாடி போய் குற்றம் சாட்டுறது தான் அவனுடைய பெரிய வேலையே. போயின்னுட்டு பாருங்க உங்க பிள்ளை தானே, நீங்க வந்து என்னமோ சொன்னீங்க உங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாருங்க இவன் இந்த பாவத்துல விழுந்துட்டான், இவனுக்கு நீங்க பரலோகத்தை கொடுக்க கூடாது, இவனுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடாது. இந்த மாதிரியே ஆண்டவருக்கு முன்னாடி எப்பயுமே இரவும் பகலும் நம்மளை பத்தின ஒரு குற்றம் சாட்டும் ஆவி, அக்யூசர் ஆஃப் த பிரதரன் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது நம்மளை பத்தி எப்பயுமே வந்து இவன் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க யோபுல கூட நீங்க வந்து சொன்னீங்கன்னா, யோபுல கூட ஆக்சுவலி அவன் ட்ரை பண்ணது அதுக்கு தான். அதாவது அவன் ஆண்டவரை நம்ம தூஷிக்கணும், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடக்கணும் அப்படின்றதான் இந்த வலு சர்ப்பத்துடைய மெயினான எய்மே. நம்ம ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணா கூட ஆண்டவர்கிட்ட போய் வச்சு இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், அதனால நீங்க பரலோகத்தை கொடுக்க கூடாது. மோசையுடைய பிரேதத்தை கூட வந்து அதுக்கு தான் வந்து கேட்கும், சண்டை போடுவாங்க. அந்த இந்த ஸ்பிரிட்டு தான் வந்து சண்டை போடும்போது தான் ஆண்டவர் வந்து ஆனால் வந்து மிகாவேல் தேவதூதர் வந்து கடிந்து கொள்வார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அதுக்காக தான் அந்த பாவத்தை வந்து நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் மோசைக்கு வந்து இங்கேயே கானான் வந்து கொடுக்க மாட்டார். நீ பரம கானானுக்கு வந்துரு, அதுக்கு பதில் இந்த கானானை இழந்துட்டு கூட நீ அங்க வந்துரு. ஏன்னா மோசை வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவார். அவர் பேசணும்னு ஆண்டவர் சொல்லும்போது அவர் வந்து அடிச்சிருவார். ஸோ ஒரு கீழ்ப்படியாமை ஒரு பாவத்துல வந்து விழுந்துருவார். அந்த மாதிரி வந்து செயல்படும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா வந்து அழுக்கு வஸ்திரம் தரித்த மாதிரி சகரியா வந்து தரிசனத்துல பாப்பாரு. அதாவது அவர் ஏதோ ஒரு அக்கிரமத்தினால பிடிக்கப்பட்டு இருந்திருக்கார் போல. ஏன்னா ஆண்டவர் கடைசியா சொல்லுவாரு, பாரு உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்தேன். அப்ப ஒரு அக்கிரமம் நம்ம மேல வரும்போது பிசாசு வந்து குற்றம் சாட்ட ரெடியா பக்கத்திலே நிற்பான். அப்ப இன்னைக்கும் அப்படிதான். இந்த பொல்லாத ஆவி, இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிதான் நமக்கு விரோதமா ஆண்டவர்கிட்ட எப்பயுமே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். இதோட நம்ம யுத்தம் பண்ணா அதுக்கும் வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்றதுக்கு அதுதான் அடுத்த வசனத்துல இருக்கு. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இருக்கு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அதாவது நீ என்னதான் குற்றம் சாட்டினாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு முன்னாடி நாங்க வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆட்டுக்குட்டியின் இதை நம்ம வலு சர்ப்பத்தோட ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய டெக்னிக் என்னன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா என்னன்னா, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்படணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் தெரியாம பாவம் பண்ணிட்டேன்,
இப்ப நீங்க வந்து பண்ணிட்டீங்க, அதுக்காக நம்ம வந்து ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து நம்ம வந்து இது பேசிட்டு இருக்க கூடாது. அப்படிலாம் இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு பாவமா? நான் நான் உலகத்துல எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ பாவம் பண்றாங்க. நான் ஒரு சின்ன இது செஞ்சேன். இதுக்கெல்லாமா நீங்க வந்து எனக்கு கானான தராம விட்டீங்க அப்படின்னு மோசே வந்து அன்னைக்கு கேட்டிருந்தாருன்னு வைங்களேன். அங்க போய் கானான வந்து அவர் சுதந்திரிக்க முடியாது. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒரு சின்ன யோசனை நீங்க தப்பா யோசிச்சாலும் பரவாயில்ல. உலகத்துல எப்படி எப்படியோ யோசிக்கலாம். ஆனா நம்ம யோசிக்கும் போது அந்த வலு சர்ப்பம் ஆண்டவர்கிட்ட போய் நம்மளை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். அதனால ஆண்டவரே உங்க ரத்தத்தினால ஆட்டுக்குட்டினா ஏசு கிறிஸ்து. ஏசுக்குடைய ரத்தத்தினால நம்ம வந்து கழுவப்பட்டுட்டே இருக்கணும். தங்கள் சாட்சியின் வசனம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. அதான் நமக்கு வந்து ஒரு சாட்சி. ஆண்டவரே, நீங்க வந்து எனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கீங்க, என்ன ஒரு உபத்திரம் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் நான் உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். இன்னும் நிறைய நம்ம வந்து ஆண்டருடைய வசனங்களை தியானிக்கும் போது அந்த சாட்சிகளை வந்து நம்ம உருவாக்கும் போது நம்ம வந்து அந்த பிசாசை வந்து அதிகமா நம்ம வந்து ஜெயிக்கலாம். இன்னொரு வேலையை இந்த வலு சர்ப்பம் வந்து பண்ணும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதான் வானத்துல கிரியை செய்கிற பிசாசுன்னு தான் நம்ம பார்த்தோம். தானியல்ல பாத்தீங்க அப்படின்னா, தானியலுடைய பிரேயருக்கு வந்து ஆண்டவர் வந்து பதில் கொடுத்துவார். தானியல் ஆக்சுவலி 21 நாள் வந்து உபவாசம் இருப்பார். ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பதிலை எதிர்பார்த்து இருப்பாரு. அப்ப வந்து நம்ம ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிற ஒரு தேவதூதர் யாரு அப்படின்னா, காப்ரியல் தேவதூதர். நீங்க வந்து மரியாளுக்கு கூட ஏசப்பாவுடைய பிறப்பு அறிவிச்சது வந்து காப்ரியல் தேவதூதர் தான். நற்செய்தி கொண்டு வருகிற தேவதூதர். அப்ப இந்த காப்ரியல் தேவதூதர் வந்து தானியலுக்கு வந்து ஆன்சர் கொண்டு வருவாரு. ஆண்டவர் உனக்கு பதில் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு வந்து ஆன்சர் கொண்டு வந்திருக்காரு. எப்பனா அவர் உபவாசத்தை துவக்கன அன்னைக்கே பதில் கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி இப்ப நான் இன்னைக்கு ப்ரேயர் பண்றேன் அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துல எனக்கு வர வேண்டிய பதில், நான் இப்போ ப்ரேயர் பண்றேன், ஃபாஸ்டிங் போட்டு நான் 3 மணி நேரம் ஜோம் பண்றேன்னு வைங்களேன், எனக்கு 3 மணி நேரத்துல வர வேண்டிய பதில் 3 வாரம் ஆகுது. தானியலுக்கு 3 வாரம் ஆகுது. அப்ப 3 வாரம் கடைசியில வராரு. வரும்போது ஜெர்மனி கொண்டிருக்கும் போதே தரிசனத்துல தானியலுக்கு தென்படுறாரு காப்ரியல் தேவதூதர். அப்ப சொல்றாரு, நான் முதல் நாளே வந்து உனக்கு பதில் கொண்டு வந்துட்டேன். ஆனா வான மண்டலத்துல இருக்கிற அந்த அதிபதி வந்து என் கூட போராடிச்சு. அதான் இந்த வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் தான் அந்த வான மண்டலத்திலேயே கிரியை செய்யற ஆவிகள். ஸோ இது வந்து போராடிச்சு. அப்ப இதோட போராடி யார் வந்து ஜெயிச்சா, யார் வந்து எனக்கு உதவியா வந்தாங்கன்னா, நீங்க வந்து 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். இதை தான் நம்ம அங்க வெளிப்படுத்தலே நம்ம பார்த்தோம். வானத்துல யுத்தம் வரும்போது மிகாவேலும் அவனோட சேர்ந்த தூதரும் சேர்ந்து வலு சர்ப்பமும் அவனோட சேர்ந்த தேவதூதரோடு யுத்தம் பண்ணார்கள். இந்த 13ஆம் வசனத்துலதான் நம்ம பாக்குறோம். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அப்ப எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள், நம்ம 2 பிரச்சனை பார்த்தோம். ஒண்ணு, நம்ம முன்னாடி எப்பயுமே ஆண்டவர்கிட்ட போய் குற்றம் சாட்டுகிற ஆவி. ஆண்டவரே, இவனுக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுக்காதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற இந்த ஆவி, வானத்துல இருந்து கிரி செய்கிற ஆவி. அநேகருக்கு உங்களுக்கு சொப்பனமாவே தெரியும். இந்த டிராகன் மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து வலு சர்ப்பத்தின் ஆவி அப்படின்னு வந்து அர்த்தம். 2வது பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் அதிக நாள் பதிலே கொண்டு வரல. ஏன் ஆண்டவர் பதிலே கொண்டு வரல அப்படின்னு நீங்க வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா, இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிதான் நமக்கு பதில் கொண்டு வருகிற தேவதூதரோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும். அப்ப நீங்க இன்னைக்கு வந்து தானியல் உபவாசம் இருந்தனால்தான் ஆண்டவர் மிகாவேல் தேவதூதரை வந்து அனுப்புனார். மிகாவேல் தேவதூதர் யாருன்னா யுத்தத்துக்கு பிரதான தேவதூதர். ஸோ வந்து ஆண்டவர் வந்து அனுப்பி யுத்தம் பண்ணி தானியலுக்கு அந்த ஆன்சர் வந்து கையில வந்து கிடைச்சிச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நம்ம எடுத்துக்கணும், சாட்சியின் வசனத்தை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து தானியல் மாதிரி உபவாசம் போடவும் நம்ம வந்து பழகிக்கணும். தானியல் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவார்னா, மனதை செலுத்துவார், ஃபோக்கஸ்டா இருப்பார். ஆண்டவர் எனக்கு எப்படியாவது பதில் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிஸியான ஒரு ஆள் தான் தானியல் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பிஸியான ஆள். ஆனா வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தார். அந்த ஃபோக்கஸ்டாவும் நம்ம இருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியிலேருந்து நம்ம வந்து விடுதலை பெற முடியும். இப்ப நீங்க வந்து கேட்கலாம், இந்த அன்னைக்கு வந்து மிகாவேல் தேவதூதர் வந்தாரு, நம்ம மிகாவேல் தேவதூதர்கிட்ட ஜெபிக்கலாமா அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்மளா வந்து மிகாவேல் தேவதூதர்கிட்ட வந்து ஜெபிக்க முடியாது. எபிரேயர் 1:14 இருக்கு, அவங்க அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள், ஆண்டவரா தான் அனுப்பணும். நம்ம இப்படி வேணா ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக மிகாவேல் தேவதூதரை அனுப்புங்க, யுத்தத்துக்குரிய தேவதூதர்களை என்னுடைய வாழ்க்கையில நீங்க அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம வந்து தாராளமா நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது
நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து தேவ தூதர்கள் வந்து யுத்தம் பண்றதை நம்மளுக்கே ஆண்டவர் வந்து காமிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆவிக்குரிய உலகத்தை பத்தின ஒரு சின்ன ஒரு செய்தி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஆவிக்குரிய உலகத்தை பத்தி, அதில் நம்ம செய்ய வேண்டிய யுத்தங்களை பத்தி, நம்ம எப்படி அது உலகம் இயங்குது அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஒன்று ஒன்றா நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.